நம்ம வியூவில் போய்க்கிறோம். இது வியூவில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம ஆப்ரேட்டர் லாகெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் என்ன மோடு இருக்குது, ப்ரெஷர் செட்டிங் என்ன, டிலே செட்டிங் என்ன, போர்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டர் இதில் போய்ட்டு மோடலை பார்க்குறோம். மோடலை கிளிக் பண்ணால் கண்ட்ரோல் மோடு. இது லோக்கலில் இருக்குது. இதை நம்ம டிசிஎஸ்னு மாற்றிக்கலாம், எது வேணாலும் மாற்றிக்கலாம். இது ஆட்டோ ரீஸ்டார்ட்டு. இது ப்ரெஷர் யூனிட் நம்ம என்ன அதில் இருக்குங்கிறது பாரு, டெம்பரேச்சர் சென்டிகிரேட்டில் இருக்குது. அடுத்தது ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்க்குறோம். அன்லோடு ப்ரெஷர் எவ்வளோ வச்சுருக்கோம்னா 4.1 பார் வச்சுருக்கோம். லோடிங் ப்ரெஷரு 4.4 வச்சுருக்கோம். இது டிஸ்சார்ஜ். இன்னும் கால் வருது. டிலேங்கிறது ரீசெட் டிலே எவ்வளோ வச்சுருக்கோம். ஸ்டாரு, அதாவது கான்ட்ராக்டர் சேஞ்ச் ஆகிறது, ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு மாறுறது. ஸ்டாண்ட் பை டைமுங்கிறது 0.5. அன்லோடிங்லேயே 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகிடும் கம்ப்ரஸர். இது டிசிஎஸ் போட்டு, ஏன்னா நான் மாடு பஸ் யூஸ் பண்ணிடுறோம். டெம்பரேச்சர் என்ன வச்சுருக்கோம்னா 110 டிகிரி. 110 டிகிரி ரீச் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது 85லேருந்து 100 டிகிரி உள்ள மெயின்டைன் பண்ணுவோம். 110 டிகிரி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக ட்ரிப் ஆகிடும். அடுத்தது நம்ம எதில் பார்க்க போனோம்னா இது ஃபால்ட் ரிப்போர்ட்டு. சப்போஸ் அலாரம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன அலாரம் டேட்டு, டைமு, ஸ்டேட்டஸ் அதோடு வந்துடும். அடுத்தது டே ரிப்போர்ட்டுங்கிறது லோடிங் ஹவர்ஸ் எவ்வளோ, அன்லோடிங் ஹவர்ஸ் எவ்வளோ, ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ, இது ஸ்டாண்ட் பை டைமா. அடுத்தது சர்வீஸ் டைமு. இது எப்போ பண்ணனா ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, இது எவ்வளோ நிமிஷத்தில் இருக்குது, எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குங்கிறத இதில் பார்த்துக்கிறது போகிறது. இது குமுலேட்டிவ் டைம்னா லோடிங் ஹவர்ஸ் எவ்வளோ, அன்லோடிங் ஹவர்ஸ் எவ்வளோ, டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ, எவ்வளோ நேரம் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ஃபால்ட்டில் இருக்குது. அடுத்தது ஆப்ரேட்டர் லாகில் பார்க்குறோம். எப்படி நம்ம போய் சப்போஸ் லோடிங் அன்லோட இதை சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. இது யூனிவர்சல் பாஸ்வேர்டு சில கம்ப்ரஸரில் இருக்கும். சில இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த செட்டிங்கை போட்டுக்கணும். போட்டால் இது வந்துடும். மிஷினில் போய்ட்டு நமக்கு ப்ரெஷர் வைக்கணும். மோடு என்ன பார்த்திங்கன்னா என்ன மோடில் மாற்றலாம் இதை மாற்றிக்கலாம். சப்போஸ் டிசிஎஸ் மாற்றணும்னா இதை டிசிஎஸில் மாற்றிக்கலாம். நமக்கு மெயின் இப்போ ப்ரெஷர் மாற்றணும். அன்லோடிங் ப்ரெஷர் சப்போஸ் ஆப்ரேஷனுக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி மாற்றணும்னு சொன்னாங்கன்னா 4.9 மாறுது பாருங்கள். அதே மாதிரி லோடிங் ப்ரெஷர் மாற்றோன்னா 4.45 மாற்றிக்கலாம்.